ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். விடிஞ்சிருச்சுங்க. அனுதின தியானத்திற்காக ஆயத்தமா இருக்கீங்களா? வாங்க அப்ப தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். ஜெபத்தோடு கூட. பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி அப்பா. இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபையினால் நாங்கள் பாதுகாக்கப்பட்ட அனாவசியமான சிக்கல்களுக்குள் மாட்டிக்கொள்ளாமல், சோதனைகளுக்குள் சிக்கிக்கொள்ளாமல், மனசாட்சியை காத்துக்கொள்வதற்கு உம்முடைய சகாயத்தை அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். பொழுது விடிஞ்சிருச்சுங்க, இனி ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். எது காலையில பிரச்சனை தான், என்னது காலையில் எந்திரிச்சோன்னு தகராறு என்று முறுமுறுத்துக்கிட்டும் முணங்கிக்கிட்டுமே நம்முடைய தினசரி காரியங்களை ஆரம்பிச்சா அப்புறம் நமக்கு சமாதானம் எங்க இருந்துங்க கிடைக்கும்? அதனால்தான் மனிதர்களோடு பேசுவதை விட்டுவிட்டு தேவனோடு பேச வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் நாம் ஜாக்கிரதையா இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். புயல் வருகிற போது, பெரும் வெள்ளம் வருகிற போது வானிலை மையத்திலிருந்து எச்சரிக்கை விடுத்துக்கிட்டே இருப்பாங்கல்ல. பலமான காற்று வீசப்போகிறது, பெருங்காற்று, எதிர்காற்று வீசப்போகிறது, யாரும் வீட்டிலிருந்து வெளியே வர வேண்டாம், பெரிய மழை வரப்போகிறது, தாழ்வான பகுதியில் இருக்கின்றவர்கள் எல்லாம் இடத்தை காலி செய்து விடுங்கள் என்று எச்சரிக்கை விடுக்கையில கேட்கிறவர்கள் எச்சரிக்கையாயிருப்பார்கள். கேட்காதவர்கள் அல்லது கேட்டாலும் கண்டுகொள்ளாதவர்கள் என்ன ஆவாங்க? நஷ்டத்துக்கு ஆளாவாங்கல்ல. நமக்கும் கூட என்னென்ன புயல் என்று வரப்போகின்றதோ, இந்த வெள்ளம், புயல், இந்த உலக இயற்கை பேரிடரினால் வருகின்ற கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாம வச்சிடலாம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாழாக்குகின்ற சோதனைகள், நம்முடைய மனசாட்சியை கெடுக்கின்ற சூழ்நிலைகள், தேவனுக்கு முன்பு குற்றவாளிகளாய் நிறுத்த சாத்தான் செய்கின்ற முயற்சிகளிலே நாம் கவனமாயிருக்காததினாலே, நாம் ஆயத்தமா இல்லாததினாலே தேவையில்லாத காரியங்களில் மாட்டிக்கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அதிக எனர்ஜி, நம்முடைய அதிக பலன் எப்பொழுது வேஸ்ட் ஆகுது தெரியுமாங்க? நாம் அதிகமாக ஆத்திரப்படுகிற பொழுது, அல்லது ஆன்சைட்டிக்கு இடம் தருகிற போது, ஆவேசங்களுக்கு இடம் கொடுக்கிற போது, கோபப்படுகின்ற போது, நம்முடைய சரீரத்தில் சில கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அவைகளினால் நாம் களைத்து போய்விடுவோம். அது நம்முடைய ஆரோக்கியத்துக்கும் கேடு விளைவிக்கும்படி ஆகிவிடும். ஒரு 5 நிமிடம் கோபப்படுகிறவன் ஒரு நாள் முழுவதும் நிலத்தை உழுகிற விவசாயி எவ்வளவு களைத்து போவாரோ அந்த அளவுக்கு களைத்து போவானோ. கண்டுபிடிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு 5 நிமிஷம் டஸ் புஷ்னு சும்மா கத்தி குதிக்கும் போது நம்ம எவ்வளவு டயர்டாகி போயிடுறோம் பார்த்துருக்கோம்ல. உடனே ஒரு டம்ளர் தண்ணியாவது குடிச்சாகணும், அப்பதான் ஆசுவாசப்பட முடியும். அதனால்தான் ஆண்டவரே, இப்படிப்பட்டவைகளுக்குள் நான் மாட்டிக்கொள்ளாமல், அனாவசியமான சிக்கலில் சிக்காமல், வாக்குவாதங்களுக்கு நான் இடம் தராமல், ஞானத்தோடு கூட பேசுகிறதற்கும் சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு தேவையான ஞானத்தோடு நான் வாழ சகாயம் அருளுங்க ஆண்டவரே என்று கேட்பது ரொம்ப ரொம்ப அவசியங்க. நீதிமொழிகளின் புத்தகத்தில் அநேக ஞானத்தை குறித்த வசனங்கள் உண்டு. சிலவற்றை பார்க்கலாம். நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 14வது வசனம். சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போலிருக்கும். சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்குமா? சண்டையின் ஆரம்பம், தகராறு, இவைகளுடைய ஆரம்பம் என்பது ரொம்ப சின்னதா தான் ஆரம்பிக்குமா? மதகை திறந்து விடுகிறது போல. மதகை திறக்கும் போது ரொம்ப ஃபோர்ஸா வராது, ஆனா கண்டினியூ ஆகும்போது அது மதகை திறந்து விடுகிறது போல. மதகு திறந்தா பயங்கர ஃபோர்ஸா ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி தண்ணீர் ஃபுல்லா இருக்கு, இனி மதகை திறந்து விட்டு அந்த தண்ணீருடைய வரத்து அதிகமாச்சுன்னா மூழ்கடிக்க ஆரம்பிச்சிடும். சண்டையின் ஆரம்பம். இது போன்ற சண்டைகளில பேசிக்கிட்டே இருந்தாங்க, திடீர்னு சண்டை வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்ல கேட்டிருக்கோம் இல்லையா? சாதாரணமா நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தோம், அது என்னமோ தெரியல, திடீர்னு கோமத்து ஒருத்தர் பேசிக்கிட்டோம், ஒருத்தர் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சிலர் சொல்றதை நாம கேட்டிருக்கோம் இல்லையா? விவாதங்கள் வருகிறது மனிதர்களுக்கு மத்தியில, அதாவது கணவன் மனைவிக்கு மத்தியில, அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில, ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்துல அல்லது வியாபார விஷயத்துல, இப்படி எதுவாக இருந்தாலும் சரி,
வாக்குவாதம் அப்படியே ஆரம்பிக்கும் போதே அது அப்படியே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. இங்கிலீஷ் பைபிள்ல என்ன இருக்குன்னா, இட்ஸ் லைக் ஃப்ளட் கேட். பார்த்துருக்கீங்களா? பெரிய வெள்ளம் எல்லாம் வரும்போது ரிசர்வாயர்ஸ் எல்லாமே நிறைஞ்சிருச்சு இல்லையாங்க. இப்போ அந்த டேமுடைய கேட்டை திறக்க போறாங்க. அதாவது டேம்ல தண்ணி ரொம்ப ஹை லெவல் எட்டினதுனால அது இனி ஓவர்ஃப்ளோ ஆவதற்கு முன்பு அந்த மதகுகளை திறந்து விடுவார்கள். அதாவது தண்ணீர் நிரம்பி இருக்கும்போது அந்த மதகுகளை திறக்கின்ற போது அந்த தண்ணீர் போகிற இடங்களிலே கரைகளிலே இருக்கிற வீடுகள் எல்லாவற்றையும் என்ன செய்ய சொல்லுவார்கள் நம்ம பார்த்திருக்கோம். அப்படி திடீரென்று திறக்கும் போது இந்த வெள்ளம் வந்து எல்லாவற்றையும் மூழ்கடித்து விடும் என்பதற்காக கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா? அங்க அலட்சியமா இருந்துட்டு அவ்வளவுதான், தண்ணியில அடிச்சுட்டு போக வேண்டியதுதான். அதே போல நம்முடைய மனசாட்சியை பாழாக்காமல் வைத்துக் கொள்ள வேண்டும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நமக்குள்ள பேதங்கள் உருவாகுகிற போது அது கலகத்துக்கு வழிவகுத்து விடும், விவாதமாக மாறும், சண்டையாக உருவாகிவிடும். அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும். ஆதலால் விவாதம் எழும்பும் முன்னே அதை விட்டுவிடு. விவாதம் அதிகரிக்கும் முன்பே என்ன செய்யணுமா? அதை விட்டுவிட வேண்டுமா? எத்தனையோ பேர் இன்னைக்கு காலையிலேயே விவாதங்களை பண்ணிக்கிட்டு, வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு, மூட் ஆஃப் ஆகி போயிடுச்சுன்னு இந்த நாள் முழுவதும் எந்த வேலையும் செய்யாம மனசெல்லாம் அப்படியே வருந்தி மனசாட்சியை கூட கெடுத்துக்கிறவங்களா இருக்கீங்க. மூழ்கடிச்சிருவாங்க. சாத்தான் நம்ம எப்படியாவது தீங்குக்குள்ளே தள்ளிவிட வேண்டும், நம்மை பிரயோஜனம் இல்லாதவர்களாக ஆக்கிவிட வேண்டும். அதனால்தான் தேவனுடைய சந்நிதியிலே விழித்திருந்து நாம் ஜெபம் செய்தால் எல்லா சோதனைகளையும் நாம் எதிர்கொள்ள முடியும். ஏதாவது சண்டையோ விவாதமோ, விவாதம் என்றால் 2 பேரும் ஒரு மனசோடு இருந்தால் அங்கே பிரச்சனையே இருக்காதுங்க. ஒருவர் சொல்லுவதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளுகிற நேரத்தில், அதாவது யார் தப்பு யார் ரைட்டுங்கிறது இல்லை, தவறு எது சரிங்கிறது எதுன்னு சரியாக புரிந்து கொள்ள நேரத்தில் விவாதம் இருக்காது. ஆனால் சில பேர் கீழ்ப்படிய மனமில்லாதவர்கள், தங்களை தாழ்த்திக் கொள்ள மனதில்லாதவர்கள் கட்டாயமாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சொல்லுவதை கட்டாயம் அங்கீகரிக்கவே மாட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளின் பேச்சு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தாங்க புரியும், உலகத்தாருக்கு அது புரியாதில்ல. ஒரு விசுவாசியும் ஒரு அவ்விசுவாசியும் இருக்கும்போது வாக்குவாதம் வந்துடும். சாத்தானின் பட்சமாயிருக்கிறவர்களுக்கும் தேவனுடைய பட்சமாயிருக்கிறவர்களுக்கும் அபிப்பிராய பேதங்கள் இருக்கும். அதுக்காக நாம் அவங்க கூட அடிக்கடி வாதம் பண்ணணும் அப்படின்னு முயற்சி செய்தா, ஒத்துக்கொள்ள வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்ச நாம கூட நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து போக நேரிடும். 12ஆம் வசனம், தன் மதிகேட்டில் தெரியும் மதியினனுக்கு எதிர்ப்படுவதை பார்க்கலும் குட்டிகளை பறிகொடுத்த கரடிக்கு குட்டிகளை பறிகொடுத்த கரடிக்கு எதிர்ப்படுவது வாசி. அதாவது ஒரு கரடியை எதிர்கொள்வது என்பதே ரொம்ப கஷ்டம். அப்படியே பாயறதுக்கு வரும், மேல பாஞ்சு அப்படியே நகங்களை வச்சு பீறிடும். அதுவும் அது குட்டிகளை பறிகொடுத்திருந்தா, தன்னுடைய குட்டிகள் எங்கேயோ காணாம போயிடுச்சுன்னா அது எவ்வளவு உக்கிரத்தோட இருக்கும்னா, அது எவ்வளவு உக்கிரமா மேல பாய வரும் அப்படின்னா அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஒண்ணுமே செய்ய முடியாது, அது எதிர்கொள்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா அதை கூட எதிர்கொள்ள முடியுமா? நெல்கிரீஸ்ல இருளர் இன மக்களோடு கூட ஊழியம் செய்ய வாய்ப்பை தேவன் தந்தார். அங்கே இந்த கரடிகள், பைசன்ஸ், காட்டு எருமைகள், இன்னும் யானைகள் எல்லாம் கூட இருக்கும். அங்கே எங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, யானைகள் ஒரு கூட்டமா போகும்போது அது நம்மள ஒன்றும் செய்யாது. அதே ஒரு யானை கூட ஒரு யானை குட்டியும் இருந்ததுன்னா அதை எதிர்கொள்ளும் போது நாம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். தப்பி தவிர ஒரு சின்ன சத்தத்தை கூட ஏற்படுத்திடக்கூடாது. இல்லைன்னா என்னோட குட்டியை அவங்க யாரோ எடுத்துட்டு போக முயற்சி பண்றாங்க அப்படின்னு அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு மேல பாஞ்சு அப்படியே அதை அடிக்க ஆரம்பிச்சிருங்க. தும்பிக்கையால் அப்படியே விளாச ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு கரடியை எதிர்கொள்றது கூட சுலபமா இருக்கலாம். ஆனா மதிகேட்டில் தெரியும் மதியினனுக்கு எதிர்படுவது என்பது முடியாது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம், எதிர்கொள்ளவே முடியாது. மதிகேட்டில் தெரிந்து கொண்டிருக்கிற மதியினன், ஏற்கனவே அவன் மதியினன். அப்ப அவர் செய்யறதெல்லாம் மதிகேடோடு தானே இருக்கும். மதிகேடன் அப்படின்னா கவனிங்க, தெரிஞ்சவங்களுக்கு சொல்லணும், தெரியாதவங்களுக்கும் சொல்லிக்கலாம். தெரிஞ்சும் தெரியாத மாதிரி சில பேர் இருப்பாங்களே, பாதி தெரியும் பாதி தெரியாது. அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்ற விஷயங்கள் இருக்கும். நீங்க அவங்க கூட எவ்வளவு பேசினாலும் ஒத்துக்கவே மாட்டாங்க, கொஞ்சம் கூட அதை அங்கீகரிச்சுக்கவே மாட்டாங்க, உனக்கு எதிர்த்து தான் நிற்பாங்க.
நாம் சொல்கிறதை கேட்காதவர்களோடு அல்லது எதிர்பேசி பேசுகிறவர்களோடு வாக்குவாதம் பண்ணுவதனாலே சண்டைகள் தான் வரும். பாருங்க, அநேக இடங்கள்ல அநேக விஷயங்கள்ல நாட்கள்ல தேவனுடைய காரியங்களை குறித்து அனாவசியமான டிபேட்ஸ் எல்லாம் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒருவனை அறிக்கை பண்ணினாலே தவிர அவன் இயேசு கிறிஸ்துவை ஒத்துக்கொள்ளவே மாட்டான். உண்மையான தேவன் யார் என்பதை தெரிந்து கொள்வது என்பது மனிதர்களுடைய போதனையினாலோ உபதேசத்தினாலோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி ஏற்றுக்கொள்வாங்கன்னா இந்நேரத்துக்கு எல்லாருமே ஆண்டவர் அறிஞ்சிருப்பாங்களே. ஒரு மனிதன் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டால்தான் அது சாத்தியம். பரிசுத்த ஆவியானவர் பணிய பண்ணி ஒத்துக்கொள்ள சொல்லும் போது அதற்கு கீழ்ப்படியும் போது மாத்திரம்தான் அது சாத்தியம். எனவே மதிகேட்டில் சுத்திற்றிடுகிற மதிகேடனிடத்துல நம்ம சும்மா போய் நீ சிகரெட் குடிக்கிறது தப்பு, சாராயம் குடிக்கிறது தப்பு, நீ நரகத்திற்கு தான் போவாய், நீ நாசமாகி போவாய் என்றால் திரும்ப அவர் என்ன செய்வாரு? அதுக்காக நீ தான் அடி வாங்குவ. உன்னை அவர் எதிர்த்து நிற்பதுனால நீ அவ்வளவு கீழ்நிலைக்கு போனீன்னா ஒரு குற்றவாளியா தான் உன்னை பார்ப்பாங்க. எனவே தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய வார்த்தை தியானிக்கிற நீங்கள் நாட்கள்ல யாரை நாம் எதிர்கொள்கிறோம், யாரோடு என்ன வார்த்தைகளை பேசுகிறோம், இதை எந்த அளவுக்கு அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று கவனமாய் கவனித்து சொல்ல வேண்டும். கேட்டால் சரி, அங்கீகரித்தால் ஓகே. எதிர்த்து நின்னாங்கன்னா, விவாதத்துக்கு வழிவகுத்தாங்கன்னா அந்த இடத்த விட்டு விலகிடுங்க. அதை விட்டுறது நல்லது. ஒரு மதீனனுக்கு எதிர்படுவதை பார்க்கிலும் குட்டியை பறிகொடுத்த கரடிக்கு எதிர்படுவது வாசியம். இன்னொரு வசனம் கூட, நீதிமொழிகள் 29:9 ஞானி மூடனுடன் வழக்காடுகையில் சினந்தாலும் சிரித்தாலும் அமைதியில்லை. ஞானி ஒரு மூடனோடு வழக்காடுகையில் பேசாம இல்லாம நீ எவ்வளவுதான் வாதாடி சொன்னாலும், எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி விளக்க ட்ரை பண்ணாலும், உன்னுடைய ஞானத்தை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று நீ எவ்வளவுதான் முயற்சி செய்து எவ்வளவுதான் சொன்னாலும், அவன் ஒரு மூடனாக இருக்கிற போது, அந்த மூர்க்க குணத்தை அவன் விட்டு விலகாத போது, அவன் சினத்தாலும், நல்ல கவனிங்க, அவன் இன்னும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான். சொல்றது எதுவா இருந்தாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு பணிந்து போகவே மாட்டான் இல்லையா? இன்னும் வார்த்தைக்கு மேல வார்த்தைகளை வளர்த்துக்கிட்டு அவன் சினத்தால் அதிகமாகி உன்னையும் அதிகமா தூண்டிவிட்டு அவனோட நிலைக்கு உன்னையும் இழுத்துருவான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதாங்க? இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கா? இன்னைக்கு யார் மூஞ்சில தான் முழிச்சணும், இன்னைக்கு நாளே சரியில்லை அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. யார் மூஞ்சில முழிச்சாலும் எதுவும் நடக்காது. நாம் எடுக்கிற முடிவுகளின் அடிப்படையில தான், ஏற்ற வேளையிலே ஏற்ற ஆலோசனையை நாம் தேவனிடத்திலிருந்து பெறாமல் அஜாக்கிரதையா இருப்பதனால்தான் இந்த உலகத்திலே இருக்கிற மதிகேடுகளை, இந்த உலகத்திலே இருக்கிற பரிசுத்தமின்மைகளை, இந்த உலகத்தில் இருக்கிற அஞ்ஞானிகளை, இந்த உலகத்திலே இருக்கிற உலகத்தின் அதிபதியான சாத்தானை, அவனுடைய வஞ்சனைகளை நாம் புரிந்து கொள்ளாமல் இருப்பதனால்தான் நாம் நம்முடைய மனசாட்சியை கெடுத்துக்கொண்டு ஒரு தருமாற்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறோம். எப்போது ஒரு சின்ன பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா, ஓஹோ இது ஏதோ சண்டைக்கு வழிவகுக்குதுன்னு தெரியும் போது நீங்க அந்த சப்ஜெக்ட் அப்படியே கட் பண்ணிடணும். தாவீது தன் சகோதரருக்கு ஆகாரம் கொண்டு போறான். அங்க கோலியாத்தின் சவாலை கேட்டு உடனே அவனுக்குள்ள ரோஷம் வந்துருச்சு. இதுக்கடையில் அவனுடைய பெரிய அண்ணன் டேய் நீ எதுக்குடா இங்க வந்த, எதுக்கு யுத்த களத்துக்கு வந்த, உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும், எந்த அளவுக்கு உனக்கு இந்த பிடிவாத குணம். அண்ணன்மார் பொதுவா தம்பிகளை எப்படி திட்டுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஏண்டா ஆடுகளெல்லாம் என்ன பண்ண, உன்னை யார் இங்க வர சொன்னது, யுத்தத்தை வேடிக்கை பார்க்கலான்னு தான் இங்க வந்தியா, யுத்தத்துக்கு உனக்கு என்னடா சம்மதம் பைத்தியகாரத்தனமா பேசினா. இன்றைய காலத்து தம்பியா இருந்திருந்தா அண்ணனை அப்படியே மிஞ்சிடுறாங்கல்ல. அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னா 10 வார்த்தை எடுத்து பேசுவாங்க. அதுதான் பார்க்குறேன், இன்னைக்கு நிறைய அண்ணன்மார் பயப்படுறாங்க தம்பிமாருக்கு. ஆனால் அன்று அந்த பெரிய அண்ணன் திட்டுகிற போது, அனாவசியமாக தன்னை திட்டுகிற போது தாவீது எப்படி பதில் சொன்னான் தெரியுமாங்க? நான் என்ன செஞ்சேன்னா, இங்க வர்றதுக்கு எனக்கு முகாந்திரம் இல்லையா என்று பணிவாய் சொல்லி அந்த இடத்தை விட்டு அப்படியே விலகி போயிட்டாங்க. நான் எதுக்கு வரக்கூடாது, உனக்காக தானே வந்திருக்கேன், சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், நீ என்ன இதெல்லாம் பேசுறது என்று சொல்லி வாக்குவாதமோ சண்டையோ அவன் செய்யவே இல்லைங்க. உனக்கு தைரியம் இருந்தா போய் அந்த கோலியாத்தை எதிர்கொள்ள வேண்டிதானே, என்கிட்ட பேசுற அந்த மாதிரிலாம் சொல்லலைங்க. நான் ஒன்றும் சும்மா வரல, அப்பா சொல்லி அனுப்பினதுனால தான் வந்தேன், உங்களுக்கெல்லாம் போஜனம் கொடுக்கறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன், நான் ஆடுகளெல்லாம் அங்கே கொடுத்து தான் வந்திருக்கேன். எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கலங்க. ஏன்னா ஏன் இப்படி பேசுறீங்க, நான் இங்கே வர்றதுக்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி வேறொரு இடத்துக்கு திரும்பினான் என்று இருக்குங்க வேதாகமத்தில். அதனால தாங்க நாம் எப்பவுமே இந்த கோபத்தை
அல்லது கோபப்படுகிறவர்களை எதிர்கொள்ள வேண்டிய சமயத்துல விவாதத்துக்கு காரணமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் அதை அப்படியே கட் பண்ணிட்டு அந்த இடத்தை விட்டு நாம் வேறு பக்கமாய் திரும்புகிற போது அந்த வேளையில்தான் தேவனுக்கு முன்பாக நாம் குற்றமற்றவர்களாயிருக்க முடியும். நாம் அவர்களுக்காக உண்மையாய் ஜெபிக்கிற போது, பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் கிரியை செய்யும் போது, உன்னை தேவன் கனப்படுத்துகிற நாளை அவர்களும் கண்டுகொண்டு, அது ஒருவன் நடத்தை தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்கும் என்றால் சத்துருக்கள் கூட நண்பர்களாகி விடுவார்கள். எனவே நம் வாழ்க்கையில் நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளலாம், பகைவர்களை அல்ல. ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த நாள் முழுவதும் எப்படி கழிக்க வேண்டும்? அனாவசியமான விவாதங்களுக்கு, அனாவசியமான சண்டைகளுக்கு, வாக்குவாதங்களுக்கு, அனாவசியமான பேச்சுக்களுக்கு, போராட்டங்களுக்கு இடம் தராமல் ஞானத்தோடு கூட வாழ்வதற்கு, தேவ ஞானத்தோடு உம்முடைய பொறுமையும் அன்பையும் சாந்தத்தையும் கொண்டு இந்த நாள் முழுவதையும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளுவதற்கு உம்முடைய கிருபையை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அருளி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் அனைவரோடும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் பாரங்களை 8939801234 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட மறவாதீர்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை நமக்கு துணையாயிருப்பதாக.